நகரத்து சாலைகளில் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் போது ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகமாக தோன்றும். அதிலும் குறிப்பாக உயிருக்கு போராடும் ஒருவரை சுமந்து செல்லும் ஆம்புலன்ஸ் அந்த நெரிசலில் சிக்கி கொண்டால் உள்ளே இருப்பவர்களின் மனநிலை சொல்லோனா துயரத்திற்கு உள்ளாகும். அந்த இக்கட்டான தருணத்தில் முன்பின் தெரியாத ஒரு அந்நியர் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உதவிய ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை இப்போது பார்ப்போம். மயூர் பாகல் என்பவர் தனது தாயை அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனை ஒன்றுக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் வழியில் ஒரு மேம்பாலத்திற்கு அடியில் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் நகர முடியாமல் தவித்த அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் ஒரு தேவதூதன் போல தோன்றினார். ஆம்புலன்ஸுக்கு முன்னால் தனது பைக்கை ஓட்டிச் சென்ற அவர் ஒரு போக்குவரத்து காவலரை போல செயல்பட தொடங்கினார். சாலையில் இருந்த வாகனங்களை ஒவ்வொன்றாக ஓரம் ஒதுங்கும்படி கை காட்டி சைகை செய்தார். எங்கே வேகம் எடுக்க வேண்டும், எங்கே நிதானிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக உணர்ந்து ஆம்புலன்ஸ் தடையின்றி வருவதற்கு அவர் வழியை சீர் செய்தார். ஆம்புலன்ஸ் தன்னை பின்தொடர்கிறதா என்பதை அடிக்கடி திரும்பி பார்த்து உறுதி செய்து கொண்டார். அந்த இளைஞனின் உறுதியான சைகைகளை கண்டு தயங்கிய வாகன ஓட்டிகளும் தாமாக முன்வந்து வழிவிடத் தொடங்கினர். அந்த இளைஞனின் உதவியால் மயூரின் தாய் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்தார். யார் என்றே தெரியாத அந்த நபர் ஒரு போக்குவரத்து காவலரை போலவே செயல்பட்டு எங்களை காப்பாற்றினார். அவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் என மயூர் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதும் பலரும் அந்த இளைஞரை பாராட்டி வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு மகனை வளர்த்த அந்த பெற்றோருக்கு பெரிய சல்யூட் என்று ஒருவர் பதிவிட்டுள்ளார். அவர் செய்த இந்த உதவிக்கு இறைவனிடமிருந்து அவருக்கு நிச்சயம் ஒரு நல்ல கைமாறு கிடைக்கும் என பலர் வாழ்த்தியுள்ளனர். பரபரப்பான நேரத்தில் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருவருக்காக தானாக முன்வந்து உதவிய அந்த மனப்பக்குவம் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அபூர்வமானது என இணையவாசிகள் பலரும் நெகிழ்ந்துள்ளனர்.